ஜிம்முக்கு போனா நல்லதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜிம்முக்கு போனா நல்லதா? ஸ்டில்ஸ் பண்ணி தானே எல்லாருக்குமே கார்டியோ அட்டாக் வந்து இறங்குறாங்க. ஜிம்முக்கு போறதுனால தான் கார்டியாக் அரெஸ்ட் வருதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை கூட்டு வீடியோ எடுக்கிறது இந்த யூடியூபர்ஸ் பிளாக் பண்ணணும். ஸ்கின் கேட்கறவனுக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது, பதில் சொல்றவனுக்கும் ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறான். ஜிம் போறவன் இஸ் நாட் ஃபிட் டு லிவ் அ நார்மல் லைஃப். ஜிம் போறவங்க மசில்ஸ் வந்து நாட் ஃபிட் ஃபார் லைஃப் அப்படின்ட்டு ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேல நிறைய பேருக்கு ஏன் ஆங்கிள் பெயின், நீ பெயின்லாம் வருதுன்னா அவங்களோட லீன் மசில் மாஸ் அந்த அளவுக்கு இல்லை பாடியில. ஸோ லீன் மசில் மாஸ் இருக்கும் போது அந்த இடத்த போய் ஃபில்லிங் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தரும். ஸோ அதனால நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவா மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க ஏதாவது பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகாம உங்க லைஃப் ஸ்டைல ஒழுங்கா லீட் பண்ணாம இருக்காதீங்க. இவனுக்கு பேசிட்டு பார்த்துட்டு வாங்கின்னு போயிடுவானுங்க. பைத்தியக்காரங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல நல்ல ஒரு லீன் மசில் மாஸை பில்ட் பண்றதுக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு போனால் எல்லாரும் 6 பேக் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல லீட் பண்ணலாம். ஏஜ் ஆகும்போது அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். Stop saying all this nonsense. Stay strong, stay active.